அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக படித்த அப்புறம் தான் என்னால் கருத்து சொல்ல முடியும். இல்லை, அவங்க வந்து இப்போ தான் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் உடைய பேட்டியை பார்த்தேன். அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஏதாவது டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருந்திருக்கு போல இருக்கு. அதை சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதில் அந்த வருத்தத்தில் அவங்க அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த காங்கிரஸுக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. சார், காவேக்குடன் கூட்டணிக்கு அரசு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சொல்றாங்க? இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது. சார், 5 வருஷம் ஆட்சி காலத்தில் எப்படி சார் பார்த்தீங்க? திமுக ஆட்சியை எப்படி சார் பார்த்தீங்க? முதலமைச்சரோட செயல்பாட்டை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அதிக அளவில் முதலீட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வளர்ச்சியில் குரோத் செக்டரில் அதிகம் இருக்குது. எல்லா ஆட்சியாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். சில விஷயங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் முதலீடு பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்கும்போது மற்ற மாநிலங்களோட அதிகமாக தான் இருக்குது. போதை பழக்கங்கள் அதிகம்.